சின்னவயல் வார்டு நம்பர் 10 சின்னக்கண்ணு வார்டில் சமூக சேவகராக திகழும் திரு நவீன்குமார் அவர்கள் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலம் அப்பகுதி மக்களுக்கு எண்ணிலடங்கா சமூக சேவைகளை தொடர்ந்து செய்து வருகிறார். கடந்த 1.5 ஆண்டுகளாக அவர் மேற்கொண்டு வரும் இந்த சேவைகள் அப்பகுதி மக்களின் மனங்களில் தனித்த இடத்தை பெற்றுள்ளது. மாதந்தோறும் 225க்கும் மேற்பட்ட 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு ரூபாய் 300 ஊக்கத்தொகையும் 60க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 500 உதவித்தொகையும் வழங்கி வருவது அவரது மனிதநேயத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். மேலும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சி ஊக்குவிக்கும் வகையில் 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்ணில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் குறைந்த மதிப்பெண்ணில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் அதேபோன்று கல்லூரி 2ஆம் ஆண்டு தேர்வுகளில் அதிக மற்றும் குறைந்த மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் 10,000, ரூபாய் 7,500, ரூபாய் 5,000 மற்றும் ரூபாய் 1,000 என கல்வி ஊக்கத்தொகைகளை வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தியுள்ளார். அது மட்டுமல்லாமல் சின்னக்கண்ணு வார்டு பகுதியில் உள்ள மாணவர்கள் IAS மற்றும் IPS போன்ற உயரிய பதவிகளை அடைய தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவேன் என்ற அவரது உறுதி இளைஞர்களுக்கு புதிய நம்பிக்கையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது. இதற்கு அப்பாற்பட்டு வாகன ஓட்டிகளுக்கு ஹெல்மெட் வழங்குதல், விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல், முதியோர் இல்லங்களுக்கு தேவையான உதவிகள் செய்தல், சாலை மற்றும் தெருவிளக்கு வசதிகளை ஏற்படுத்துதல் போன்ற எண்ணிலடங்கா சமூக பணிகளை அவர் சிறப்பாக செய்து வருகிறார். திரு நவீன்குமார் அவர்களின் சேவை மனப்பான்மையுடன் தொடர்ந்து செய்து வரும் பணிகள் பலரின் வாழ்க்கையில் நமக்காக ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உருவாக்கியுள்ளது. அவர் பல்லாண்டு காலம் ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்ந்து இன்னும் பலரின் வாழ்க்கையில் ஒளி மலர செய்ய இறைவனை பிரார்த்திக்கிறோம் என்று அங்கு வசிக்கும் நல் உள்ளங்கள் தெரிவித்தனர். அடுத்து வருவது மாரிக்குப்பம் இளைய தளபதி நமது நவீன்குமார். இங்க கூடியிருக்கும் அனைவருக்கும் சொல்லுவது என்னவென்றால், நம்மளுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 1.5 காலமாக நமது நவீன்குமார் அவர்கள் நம்மளுக்கு வழங்குகிறார். நம்மளுக்கு யாரும் காசு கூட அக்கம் பக்கம் கேட்டா கூட கடன் இல்லை. நம்மளுக்காக நம்ம புள்ள நம்மளுக்காக மாதம் 300 ரூபாய் ஊக்கத்தொகையாக முதியோருக்கு கொடுக்கிறார். அதை நன்றி நினைச்சு அவரை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம். 300 ரூபாய் வந்து மாத்திரையோ எங்களுக்கு அதற்கு உதவுது. எங்களுக்கு ஒரு மாத்திரை வாங்கவோ ஒரு மருந்து வாங்கவோ செலவுக்கு ஒரு கடன், அது நம்பி ஒரு கடனை கொடுக்குறோம். அதுக்காக எங்களுக்கு அந்த காசு உதவுது. இப்போ அக்கம் பக்கம் கூட நாங்க கடன் வாங்குறதில்லை. இந்த காசை நம்பி நாங்க இருக்கிறோம். Good evening everybody. இங்க ஹானர் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ பிளெஸ்ஸிங்கா எங்க ஹானர் பண்ணிருக்கீங்க. அப்புறமேட்டு இவ்வளோ எல்லாருக்கும் நல்லா பிளெஸ்ஸிங்கா இருக்கு. அண்ணா ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க, ஹையர் ஸ்டடீஸ் கூட ஹெல்ப் பண்றாங்க. அதுக்காக அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ். நவீன் அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவருக்கு நாங்க இங்க கூடி இருக்கோம் அனைத்து தாய்மார்களும் எங்களுடைய
அனுமதி, அவருடைய எங்களுடைய ஆசீர்வாதம் அவருக்கு எப்பவுமே உண்டு. நவீன்குமார் வந்து எங்கள் வீட்டு பிள்ளைப்பா, எங்களுக்காக பிறந்தவர், அவர் ஏழைக்காக பிறந்தவர் நவீன்குமார். அவருக்காக இந்த தாய்மார்கள் எத்தனை பேர் கூடி இருக்குமோ அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை ஊக்குவித்து அவரை பெருமையா கொண்டாடுவோம். இளைய தளபதி விஜய் தமிழ்நாட்டுல ஜெயிச்சது போல இனி மாரிக்குப்பம் ஜெயிச்சு நாங்க அவரை கொடி ஏற்றி நிற்க வைக்கும் முன்னதாக அடுத்து வருவது மாரிக்குப்பம் இளைய தளபதி நமது நவீன்குமார். வருஷம் ஆகிப்போச்சு. 26 வருஷம் சர்வீஸ் நவீன்குமார் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துலயும் ஒரு விஷயத்தை கண்காணிச்சு எங்களை வந்து கேட்கிறாரு. இப்ப எல்லாம் வந்து முதியோர் வந்து எல்லாம் வயசாகிட்டு டேப்லெட் இல்லை ஒண்ணும் இல்லை. அவங்க ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் கொடுக்குறாங்க. அது ஊண்டடா இருக்கிறாங்க. அவங்க நடக்கும் இல்லை, ஒரு டேப்லெட் வாங்கறதுக்கு எதுக்குமே அவருக்கு அவங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்குறாரு. இப்படியாப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஊக்குவிக்கிறாரு. காரணம் எனக்கு வந்து இப்ப கூட போகுது எல்லாருக்கும் 1000 ரூபாய் 1000 ரூபாய் ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாரு. செகண்டுக்கு வந்துட்டு 7,000 ரூபாய் கொடுத்தாரு. தேர்டுக்கு வந்து 5,000 ரூபாய் கொடுத்தாரு. போட்டு செலவு போட்டு அவருக்கு ஊக்குவிச்சாரு. அதே மாதிரிதான் முன்ன கூட எங்களுடைய பாப்பா ஒண்ணு பிஎன் டெக்னாலஜி இதுல பாஸ் பண்ணதுல டிவிஷனல் பாஸ் பண்ணதுனால அவருக்கு கூட்டிட்டு வந்து மேல வந்து செலவு பண்ணி பாப்பா பேரு கீர்த்திகா இன்னைக்கு வந்துட்டு போட்டு எங்களுக்கு ஒரு ஊக்குவித்து அந்த பாப்பா வந்து இன்னைக்கு ஒரு எம்டெக்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கீங்க பாப்பா. அதே மாதிரி எல்லாருமே கேட்கறது கூட நம்ம மணிவதாஸ் சார் சொன்னாரு, ஜனங்க வந்துட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும், ஒரு சர்டிபிகேஷன் எல்லாம் படிக்கணும், இந்த மாதிரி படிக்கிறது யாரும் ஒருத்தர் ஒண்ணு வரல. ஆனா நிறைய படிச்சுக்கிறாங்க, டாக்டர் படிச்சுக்கிறாரு போன்ற விவரத்தெல்லாம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. மீண்டும் வந்துட்டு இந்த நவீன்குமார் வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க ஒரு வீட்டுல சாவாச்சா உடனே போறாரு, ஒரு வீட்டுல வந்து எதுனா உடம்பு தெரியலையா உடனே போறாரு, டேப்லெட் இல்லையா உடனே கொடுங்க நான் வாங்கி கொடுக்குறேன்னு அவர் சொல்றாரு. அந்த விவரத்துக்கு அவர் வந்துக்கிறாரு. இது லைன் வாசல் எது ஒன்னாலும் முதல்ல நவீன்குமார் கிட்டே போன் பண்றாங்க. இப்படி ஆயிடுச்சா என்ன அந்த மறுநாள் சாவு ஆயிடுச்சு உடனே போறாரு. அவங்களுக்கு என்ன வேணும் தேவைப்பட்ட இந்த விஷயத்தெல்லாம் கேட்கிறாரு, என்ன பண்ணணும் ஏது பண்ண சொல்லுங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் இப்ப நவீன்குமார் கூப்பிட்டு ஊக்குவிக்கிறாங்க. அதாவது நம்ம வெஸ்டர்ன் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் நடத்தின்னு வரோம். ஏறக்குறைய 1.5 வருஷமா நவீன்குமார் தலைமையில நாங்கள் நடத்தின்னு வரோம். இதுல வந்து முக்கியமா என்னன்னாக்கா நம்மளுடைய 10th வார்டு சின்னக்கண் வார்டு, இது இந்த 10th வார்டுல வாழ்கின்ற ஒவ்வொரு ஏழை மக்களுக்கும் உதவி பண்ணுன்றது எங்களது கான்செப்ட். எங்க கான்செப்ட் இல்ல, நம்ம நவீன்குமாரனுடைய கான்செப்ட். அதன்படி 70 வயதுக்கு மூத்தவர்களுக்கு மாதம் 300 ரூபாய் உதவிக்காக கொடுத்துன்னு வரோம். அதாவது ஏறக்குறைய 225 பேரு இதுல பயனடைறாங்க. 70 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த உதவித்தொகையை நம்ம நவீன்குமார் செய்துன்னு வர்றாரு. அதே போல இந்த 10வது வார்டுக்குள்ள இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் ஹேண்டிகேப் அவங்க வந்து ஏறக்குறைய ஒரு 60 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மாதந்தோறும் 500 ரூபாய் கொடுக்கணும். நவீன்குமார் தான் கொடுக்குறாரு. இது வந்து முழுக்க நம்ம நவீன்குமார் வந்து செய்கிற ஒரு சேவை. இந்த வட்டார மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் எல்லாம் வந்து சுபிட்சமா வாழணும். 2வது மாணவிங்க நல்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கணும், இந்த ஏரியா ஒரு டெவலப்மெண்ட் பாயிண்ட்ல வரணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோட நவீன்குமார் இது வரைக்கும் செய்துன்னு வர்றாரு. படியாக நம்ம நவீன்குமார் செய்கிற தொண்டுங்க ஒரு சிறந்த தொண்டு. தங்கவேலில இந்த மாதிரி தொண்டுங்க இது வரைக்கும் யாரும் செஞ்சதே கிடையாது. அதனால நவீன்குமாரனுடைய கரத்தை நாங்க பலப்படுத்துறதுக்காக ஏறக்குறைய 15 இருந்து 20 பேர், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அவர்கிட்ட இருந்து நாங்க பெறல, நாங்க பெறவும் மாட்டோம். ஆனா அவருக்கு உறுதுணையா இருக்கும், கடைசி வரைக்கும் சேவை செய்வோம். அது வந்து அவருக்காக நாங்க இந்த வட்டத்திலே வந்து ஒரு சிறந்த ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அது வந்து ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி பண்றாருன்ற ஒரு காரணத்தை முன்னிட்டு அவருக்காக நாங்க அவருக்கு தோல் கொடுத்துன்னு நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணி செய்துன்னு வந்துக்கிறோம். இன்னும் அவர் மென்மேலும் செய்யணும்னு கடவுளை நாங்க வேண்டிக்கிறோம். அவருடைய ஆயுசு நாட்கள் இன்னும் அதிகமா கொடுக்கட்டும்.
இன்னும் ஏழை எளிய மக்களுக்கு நிறைய தொண்டுங்க செய்யட்டும். இப்போ மாணவிகளுக்கு நிறைய உதவிக்கரம் செய்யட்டும். அதாவது நோட்டு புக்குங்க மற்றும் யூனிஃபார்முங்க இதெல்லாம் செய்வாரு என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் சார். சரியா? எங்கேயால 160 வீடு இருக்குது. 160 வீட்டை ஒவ்வொருத்தரும் வந்துட்டு நம்ம நவீன்குமார் போடணும், நவீன்குமார் அனுசரிக்கணும். நம்ம அவர் விட்ட வேற நம்ம ஏரியால பக்கத்துல இருக்குன்னா அவருக்கு எல்லாமே சலுகை நம்ம பண்ணணும். பண்ணாதான் அவருடைய நம்மளுக்கு ஒரு காலத்துக்கு நல்லதாக நடக்கணும். இப்பயே எத்தனை பேர் காவா இல்லாத ட்ரைனேஜ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அது அடுத்து வந்து ரோட்ல வந்துட்டு எதுனா ஒன்னாலும் உடனே வந்து எதுனா இந்த எலக்ட்ரிக்கல் பவர் கட்டானா கூட உடனே போறாரு. அவர் வந்து என்ன பண்ணாரு, கேபிக்கார கூட்டிட்டு வந்து உடனே பண்ண இப்படிப்பட்ட நல்ல சலுகைலாம் வந்து பண்ணி கொடுத்துருக்கிறோம். இதை விட கல்விக்காரரை பார்க்கல. இந்த மாரியத்துல வந்து நாங்க நவீன்குமாரை பார்த்துருக்கிறோம். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எங்களை வந்து ஒடியாந்து கேட்கிறாரு. எத்தனை மணி நைட் இருந்தாலும் சரி கரெக்டா என்ன விஷயம் ஏது விஷயம்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்டு எங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கிறாருன்னா நவீன்குமார் வந்து அவர் பல்லாண்டு வாழ்க்கை வந்து வாழ்த்துக்கிறோம். ஏரியால நம்ம நவீன்குமார் செய்யற சேவை வந்து ரொம்ப முதன்மையான சேவை. இது வரைக்கும் கோலார் தங்கவேல்ல யாரும் செய்யாத வேலையை இவர் செய்துங்கிறார். ஹெல்மெட் கொடுத்தாரு, பசங்களுக்கு நோட் புக் கொடுத்தாரு, எக்ஸாம்களுக்கு கிட்டு கொடுத்தாரு. எக்ஸாம் முடிஞ்ச உடனே தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு இது கொடுத்தாரு, பிரைஸ் கொடுத்தாரு. அதாவது முதல் பிரைஸ் ஊக்கத்தொகை ரூபாய் 10,000 ஃபர்ஸ்ட் பிரைஸ்காருக்கு, 2வது பிரைஸ்காருக்கு 7,500, 3வது பிரைஸ் வாங்கினவங்களுக்கு 5,000 ரூபாய். இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் கொடுத்துன்னு வராரு. அது மட்டும் இல்லாத இதுல யார் SSLC PUC பாஸ் பண்ணாங்க பாரு, அவங்களுக்கெல்லாம் சராசரி 1000 ரூபாய். இன்னும் நல்லா வந்து நீங்க படிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோடு கொடுத்துக்கிறாரு. அவரது கான்செப்ட் என்னன்னாக்கா, இந்த 10வது வார்டுல யாருன்னா ஒரு IAS அதிகாரி ஆகணும், IPS அதிகாரி ஆகணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோட அவர் உதவி செய்துன்னு வர்றாரு. இங்க இன்னைக்கு இந்த 10th மற்றும் செகண்ட் பிசி பாஸ் ஆனவங்களுக்கு நம்ம 10th வார்டுல நம்ம வெஸ்டர்ன் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பா அவங்களுக்கு ஒரு ஆனர் பண்ணியிருந்தோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்கும் என் பர்சனலா என் சார்பா ட்ரஸ்ட் சார்பா எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ட்ரஸ்ட் இவ்வளவு நாள் நம்ம இந்த ஒரு 2 வருஷமா செஞ்சுக்கிற சேவை வந்து நம்ம 10th வார்டுக்காக நம்ம பண்ணின்னு இருக்கிறோம். இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நம்ம கமிட்டிக்காரே 10 லைனும் சேர்ந்து நம்ம பண்ணின்னு இருக்கிறோம். அவங்களுக்காக என்னோட ரொம்ப நன்றி. அவங்க எங்களுக்கு ஒத்துழைக்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப நன்றி சொல்லிட்டு, அப்புறம் நம்ம 10th வார்டில் எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச சேவையா பண்ணின்னு இருக்கிறோம். அவங்க வீட்டு பிள்ளையா நம்ம கிட்ட வந்து எல்லாத்தையும் நம்மள கேட்குறாங்க, நம்மளும் அது பண்ணி கொடுக்குறோம். ஏதோ ஒரு ஓட்டுக்காகவோ ஒரு எலெக்ஷனுக்காகவோ ஏதோ ஒரு அரசியலுக்காகவோ இல்லை. இது வந்து பர்சனலா நம்ம ஏரியால நம்ம கொடுக்குறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ட்டு அவங்களும் நம்ம வீட்டு பிள்ளையா நினைச்சுக்கின்னு எந்த ஒரு கஷ்டம்னாலும் வந்து நம்மள கேட்குறாங்க. எந்த ஒரு பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி, பொது விஷயமா சரி, நம்மள வந்து கேட்குறாங்க. நம்மளும் அதை பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு என்னென்ன சேவைக்குதோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். இந்த ட்ரஸ்ட் அவங்களுக்காக எப்பவுமே இருக்கும். இந்த 10th வார்டுக்காக இந்த ட்ரஸ்ட் இந்த சேவை அவங்களுக்கு கண்டிப்பா எப்போ வேணாலும் இருக்கும். எலெக்ஷன் ஆனாலும் சரி, ஆவுனாலும் சரி, வந்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, இந்த சேவை எப்பவுமே நாங்க எங்க 10th வார்டுக்காக நாங்க பண்ணினே இருப்போம். பண்ணி கொடுக்கலான்ட்டு பேசி அது ஒரு முடிவு எடுக்கிறோம். மற்ற விஷயத்த மற்ற நான் என்னென்ன எங்கள் வார்டு எங்கள் வார்டுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எந்த கஷ்டம் இருந்தாலும், தண்ணி வரலையா, லைட்டு வரலையா, காவா க்ளீன் பண்ணுமா, எந்த வேலை இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம். யாரும் இல்லை, இங்கே இருக்கிற வந்து நம்ம வீட்டு வேலையாக நம்ம செஞ்சு கொடுக்குறோம். எந்த அரசியல் இல்லாமல், எந்த ஒரு பார்ட்டி இல்லாமல், எந்த ஒரு எலெக்ஷனாக இல்லாமல், லைட் இல்லையா லைட்டு போட்டு தரோம், காவா இல்லையா காவா க்ளீன் பண்ணி தரோம். உங்களுக்கு எதுனா போர் ரிப்பேர் பண்ணி தரணுமா, போய் முன்சிபாலிட்டியில் கேட்டு போர் ரிப்பேர் பண்ணி தரோம். தண்ணி குழாய் எதனா கொஞ்சம் இருக்கா, பைப் போடணுமா, அதுவும் அப்புறம் ரெடி பண்ணி தரோம். என்ன வேணாலும் சரி, எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பர்சனலாக எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையா, உங்களுக்கு எதனா காலேஜில் அட்மிஷனுக்கு எதனா ப்ராப்ளம் இருக்குதா, நீங்கள் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி இந்த ட்ரஸ்ட்டு கேளுங்க. உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்காக சேவை செய்ய நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பாக செய்வோம். நன்றி.